ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் குக்கிங் வச்சுச்சுன்னா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், ஒரு அருமையான ஃபிஷ் கிரேவி தான் பார்க்க போறோம். அதை நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்திய முறைப்படி நல்லா தமிழ்நாட்டு ஸ்டைலில் எப்படி நம்ம இதில் செய்ய போறோங்கிறது தான் பார்க்க போறோம். நல்லா டேஸ்டாகவும் சுவையாகவும் நல்லா ஸ்வீட்டு சால்ட் ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி நல்லா டேஸ்டாக சுவையாக எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அதை எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. 1.5 கிலோ மீன் குழம்புக்கு நம்ம என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 10 பல்லு பூண்டு நசுக்குனது. இதை நசுக்கி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் 300 கிராம், தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 7 பீஸு, கருவேப்பிலை ஒரு 20 பீஸ், தக்காளியை வந்து கையால் பிசைஞ்சு நாம் வச்சுருக்கோம் 300 கிராம் தக்காளி. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் 5 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 7 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன். இதை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இதில் வந்து தனி மிளகாய்த்தூள் நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா குழம்பு மிளகாய்த்தூளை வச்சு தான் செய்ய போகிறோம். அப்புறமாட்டுக்கு நாம் நல்லா அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற மீன், அதை வந்து 1.5 கிலோ நம்ம எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஆயில் ஒரு 75 ml இதையும் சேர்த்துக்கலாம். புளி ஒரு 150 கிராம் கரைச்சி வச்சுக்கலாம். எத்தனை லிட்டர்னால் ஒரு 6 லிட்டர் வர மாதிரி தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். அந்த புளி ஏன் அதிகமாக சேர்க்குறோன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்பைசஸாக, அதனால். அதுக்கப்புறம் இப்போ பாத்திரத்தை வச்சு கடுகு, சோம்பு, வெந்தயத்தை போட்டு பொரிய விட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயத்தை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் அதோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோம். பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். அதாவது எப்படின்னா ப்ரௌன் கலர் மாறுற அளவுக்கு தேவையில்ல, ஒரு ரோஸ்ட் நல்லா ஆகி வந்ததுக்கப்புறம் நாம் பிசைஞ்சு வச்சுருக்கிற தக்காளி அதோடு சேர்த்து நல்லா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வணக்கி நல்லா மேசாகி நல்லா கிரேவி மாதிரி இப்போயே கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு இந்த டைமில் நம்ம மல்லி இலை சேர்க்கலாம். ஏன் இந்த மீன் குழம்புக்கு நல்லா அருமையாகவும் வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும். ஏன்னா வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். அதனால் இந்த டைமில் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து அதோடு சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்து நல்லா வணக்கி நல்லா ஆயில் வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வணக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா முதல்ல வந்து ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளி வந்து அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே பாருங்கள் நல்லா திக்னஸும் நல்லா அருமையாகவும் வந்துருச்சு. நல்லா கொதிக்க எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு புளி அந்த தக்காளியோடைய இது வந்து நல்லா திக்காக அழகாக சூப்பராக கொதித்து வந்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதித்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை வந்து இதில் சேர்த்து அப்படியே ஸ்லோ ஃபயரில் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோவாக வச்சு அப்படியே கொதிக்க விட வேண்டியதான். பாருங்கள், நல்லா அருமையாகவும் சூப்பராகவும் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே எடுத்து வச்சு ரைஸில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வெரைட்டிஸோடு சந்திக்கலாம். மேலே லைட்டாக மல்லி இலையை தூவி அப்படியே